ஞானச்சாரலை விரும்பிக் கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் நிலையனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானது திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரில் கடந்த பதிவில் ஜோதிடத்தின் அடிப்படை அறிவியல் விளக்கம் என்று வைத்து கொண்டாலும் அதனுடைய மெய்ஞான விளக்கத்தை அந்த கிரகங்கள் வான்வெளியிலிருந்து எப்படி இந்த மானிட உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி ஊழ்வினை பயனை கொடுக்கிறது என்ற செய்திகளை ஓரளவு கூறியிருந்தேன். அப்படி கூறிய போது இயற்கை பேரிடர்கள், கடுமையான இடி மின்னல் போன்ற காலங்களில் கிரகங்களிலிருந்து வருகிற கதிர்வீச்சுகள் மானிட உடலை சரியாக வந்து அடையாது. எனவே பலன்கள் துல்லியமாக இருக்காது என்று பழைய நூல்களில் உள்ள கருத்துக்களையும் நான் சொல்லியிருந்தேன். அதை காட்டிலும் நுட்பமான ஒரு இரகசியத்தை இந்த தொடரில் நான் கூற விரும்புகிறேன். சாதாரணமான ஜோதிடர்களால் இவற்றை அறிந்து கொள்ளும் வாய்ப்புகள் இல்லை. இறைவனுடைய இந்த அளப்பரிய உயர்ந்த தொழில்நுட்பம் எப்படி இருக்கிறது என்றால், கோடானு கோடி மைல் தொலைவில் 9 கிரகங்களையும் வைத்து அந்த 9 கிரகங்களும் இடைவிடாமல் தங்களிடமிருந்து கதிர்வீச்சுகளை வெளிவிட்டு கொண்டே இருக்கிறது. அது வெளிவிடும் போதே ஒரு சுபத்தன்மையையோ அசுபத்தன்மையையோ அது செய்வதில்லை. ஒரு சுக்கிரன் என்ற கிரகம் இருக்குமென்றால் அதனுடைய நல்ல இயல்புகள் அது மாறுபட்ட நிலையில் இருந்தால் என்ன இயல்பு வரும் என்பதெல்லாம் அது எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும்போது இந்த மனிதன் பிறக்கிறான் என்பதை பொறுத்து அவை மாறுகிறது. அது அப்படியே மாறுகிறது என்பதும் கூட சரியான வாதம் அல்ல. பொதுவாக சுக்கிரன் நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். சுக்கிரன் நீசத்தில் இருந்தால் சுகம் கெடும், சுக்கிரன் கெட்டால் சுகம் கெடும் என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த உலக வாழ்க்கையில் சிறிதளவாவது அடிப்படை தேவைகள் முதலியவற்றை பெற வேண்டும் என்றால் சுக்கிரன் ஓரளவு பலமாக இருக்க வேண்டும். மறைவுகளில் இல்லாமலும் பாவக்கோள்களின் ஆதிக்கம் இல்லாமலும் நன்றாக இருந்தால் அவர்கள் இந்த உலக சுகபோகங்களை ஓரளவு அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தவிர இந்த குழந்தை பாக்கியம் என்ற ஒன்றுக்கு அனைவரும் பார்ப்பது குரு கிரகம் என்ற வியாழ கிரகத்தினுடைய தன்மை, அந்த பஞ்சமஸ்தானம், பாக்கியஸ்தானம், இப்படி பெற்ற பல கணக்குகள் உண்டு. ஆனால் சுக்கிரனையும் கண்டிப்பாக கணக்கில் எடுக்க வேண்டும். சுக்கிரன் இதில் பெரும் பங்கு வகிக்கிறார். அதனால் இப்போது நான் கடந்த பதிவில் கூறியபடி அது முன்னோர்களாகிய நம்முடைய நாட்டு அறிஞர்கள், வானவியல் அறிஞர்கள் இந்த ஒரு சிறு விஷயங்களை மட்டும் சொல்லி சென்று அது அச்சில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அவர்களால் உணர்ந்து சொல்லப்பட்டவை எத்தனை என்பதை
நம்மால் அறிய முடியாது. கணக்கில்லாத செய்திகளை அவர்கள் சொல்லியிருக்கலாம். அது நம்மிடையே வந்து சேராமல் போயிருக்கலாம். ஆனால் ஞானம் உணர்ந்தவர்கள், இறைவனுடைய அந்த நிர்வாகத் தன்மைகளை உணர்ந்தவர்கள், அவருடைய கண்ணோட்டங்கள் வேறு விதமாக இருக்கிறது. பொதுவாக இந்த கிரகங்கள் கதிர்வீச்சுகளை எப்போதும் அனுப்பி கொண்டே இருக்கும். ஆகவே இதில் தடை ஏற்படுவது என்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அது சதாகாலம் மனிதர்கள்தான் காலத்தை பிரித்திருக்கிறார்கள். வான்வெளியில் காலம் என்பது இல்லை. வான்வெளியில் காலம் மாறுகிறது. இந்த காலம் என்பதே மிகப்பெரிய ஒரு சூதான விஷயம். மண்ணில் இருக்கும் வரை ஒரு காலம், விண்ணிலே சென்றால் ஒரு காலம். அது ஒவ்வொரு உலகங்களிலும் இந்த காலங்கள் மாறுபடுகிறது. இதையெல்லாம் அறிந்த நம்முடைய முன்னோர்கள், மனிதனுக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களின் ஒரு நாள் என்று கூறினார்கள். அந்த நாளின் அதிகாலை பொழுது மார்கழி மாதம் என்று கூறினார்கள். தற்போது மார்கழி மாதம் நடக்கிறது. இதை ஹேமந்த ருது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன், மலர்களில் நான் பாரிஜாதமாக இருக்கிறேன், யானைகளில் நான் ஐராவதமாக இருக்கிறேன் என்று இப்படி பல விஷயங்களிலும் அந்த உயர்ந்த தன்மை பெற்றவராக அந்த பரமாத்மா விளங்குகிறார். இறைவனுக்கு உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. இவை மனிதர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக சொல்லப்பட்ட உபதேசங்கள். அப்போது இந்த வானுலகவாசிகளுக்கு, மண்ணுலகவாசிக்கு ஒரு ஆண்டு, தேவலோகவாசிகளுக்கு ஒரு நாள். இதை தவிர காலத்தை விரைந்து அனுபவிக்கிற உலகங்களெல்லாம் இருக்கிறது. தேவலோகத்தில் தான் இந்த கணக்கு. இன்னும் பல லோகங்கள் இருக்கிறது. அதனுடைய கணக்குகள், காலக்கணக்குகள் எல்லாம் அடியோடு மாறிவிடுகிறது. இன்று அறிவியல் என்ற முறையில் வான்வெளி ஆய்வு செய்பவர்கள் வானத்திலே சென்று அந்த ராக்கெட்டில் பல மாதங்கள் தங்கியிருப்பவர்கள் ஒரே நாளில் பல சூரிய உதய அஸ்தமனங்களை பார்ப்பதாக கூறுகிற செய்திகளெல்லாம் நம்மிடையே இருக்கிறது. இதைத்தான் இறைவனுடைய நிர்வாக ரகசியங்கள் என்பதும் காலப்புதிர் என்பதையும் நம்முடைய முன்னோர்கள் முன்பே கணித்து கூறியிருக்கிறார்கள். இந்த காலம் என்பது மிகப்பெரிய ஒரு புதிர். இறைவனுக்கு காலகாலன் என்று ஒரு பெயர் உண்டு. காலன் என்பது யமதர்மனுடைய தூதர்களில் ஒருவருக்கு காலன் என்று பெயர், மற்றவருக்கு தூதன் என்று பெயர். இந்த காலம் என்பவர்தான் இந்த நேரங்களை பிரித்து கணக்கீடு செய்கிறார். அதனால் இறைவனுக்கு காலகாலன் என்ற ஒரு பெயர். மனிதர்களில் இறந்து போனவர்களை காலம் ஆனார் என்று குறிப்பிடுகிற வழக்கம் இருக்கிறது. இந்த காலம் என்பது அவர்கள் எந்த லோகத்தில் போயிருக்கிறார்களோ அந்த லோகத்தில் இந்த காலங்கள் மாறிப்போகிற காரணத்தால் அதை பொதுவாக காலமானார் என்றும், காலகாலமாகிய அந்த இறைவனுடைய வேறு ஒரு ஆளுகைக்குள் செல்கிறார். மானிட ஆளுகையிலிருந்து வேறு உடம்புகளில் இறைவனுடைய வேறொரு நிர்வாகத்தின் கீழ் அவர்கள் சூக்கும உடலோடு சென்று வேறு உலகங்களில் வாழ்கிறார்கள். அதனால்தான் காலமானார், ஓர் விட்டு ஓர் போய்விட்டார் என்று கூறுகிற வழக்கம் நம்மிடையே இருக்கிறது. இப்போது இந்த வான்வெளி கிரகங்கள் இயற்கை உபாதைகள் நிறைந்த காலத்தில் சரிவர வேலை செய்யாது என்றால், இதில் ஒரு தர்க்க ரீதியான கேள்விகள்
வரும் அல்லது வர வேண்டும். அப்போது இந்த மனிதனுக்கு ஊழ்வினை பயனால் வருகிற நன்மை தீமைகளை அந்த எப்படி வழங்குகிறார்கள், யார் வழங்குகிறார்கள், இந்த கதிர்வீச்சுகளால் முழுமையாக வந்து சேர முடியவில்லை என்றால் அந்த ஊழ்வினை பயன் மாறிவிடுமா என்றெல்லாம் கேள்விகள் வர வேண்டும், வரும். ஆனால் தொழில்நுட்ப ரகசியங்கள் எப்படி இருக்கிறது என்றால், மனிதர்களை இறைவன் பல வழிகளில் கட்டுப்படுத்துகிறார். நமக்கு கூறியதெல்லாம் ஆகாயத்திலிருந்து கிரகங்கள் மூலமாக மனிதர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் என்ற செய்தி பிரதானமாக சொல்லப்பட்டது. அதே அளவு முக்கியத்துவத்துடன் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த மானிட தேகத்திற்குள்ளே அந்த இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் இருக்கிற காரணத்தால் அவருடைய அம்சமாக 5 ருத்திரர்கள் இருக்கிறார்கள். பஞ்சருத்திரர்கள். இதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்கிற 5 ருத்திரர்களும் இந்த உடம்புக்குள்ளே இருப்பார்கள். ஒரு நன்றாக விளைச்சல் தரக்கூடிய ஒரு நஞ்சை நிலம் இருக்கிறது. அதில் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலத்தின் உரிமையாளர் ஒருவர் இருப்பார். அந்த நிலத்துக்கு கட்டுக்காவல் செய்பவர்கள் என்று சில காவல் தலைவர்கள் இருப்பார்கள். காவல் தலைவர்கள் இருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு கீழே பல நிர்வாகிகள், வேலையாள்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த பயிர்களை கவனிப்பது, களை எடுப்பது, அதை காவல் காப்பது, அது பருவத்திற்கு ஏற்பதற்கு தண்ணீரை கூட்டுவது, குறைப்பது என்று அந்த பயிரை பாதுகாக்கிற வேலைகளையும் செய்வதற்கு ஏவலாள்கள் இருக்கிறார்கள். தலைவன் இருக்கிறார் மௌன சாட்சியாக. அவர் சார்பாக காவல் தலைவர்கள் 5 பேர் இருக்கிறார்கள். வேலையாட்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அது ஒரு நிலையில் அந்த பயிர் விளைச்சலை தருகிறது. விளைச்சலை தந்தவுடன் அந்த வயலிலே அப்படியே அந்த பயிரை விட்டுவிட முடியாது. அது விளைந்து விட்டது, மனிதர்களுடைய உபயோகத்திற்கு தயாராகிவிட்டது என்றால் அதை அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்து அந்த நிலம் காலியாக்கப்படுகிறது. காலியாக்கப்பட்டவுடன் நிலத்தலைவர் எப்போதும் அவர் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பார். அவர் சார்பாக நியமிக்கப்பட்ட அந்த காவல் தலைவர்கள் 5 பேரும் அந்த இடத்தை காலி செய்கிறார்கள். காவல் தலைவர்கள் சென்றுவிட்ட காரணத்தால் ஏனைய காவலாளிகள், வேலையாள்கள், பராமரிக்கிற செயல்களை செய்பவர்கள் இவர்களும் மறு விளைச்சல் வரும் வரை அந்த நிலத்திற்கு காவல் தேவையில்லை. காரணம் மகசூல் இல்லை, அங்கு பயிர் இல்லை. இந்த பயிர் என்பது இல்லாத காரணத்தால் இந்த காவல் வேலைகள் தற்காலிகமாக அந்த நிலத்திலிருந்து விலக்கப்படுகிறது. அதைப்போல இந்த உடல் என்பது ஒரு நஞ்சை நிலம். இந்த உடலுக்கு ஆதார சக்தியாக இருப்பவர் இறைவன். அந்த இறைவனுடைய பிரதிநிதிகளாக இருந்து காவல் தலைவர்களாக இருப்பவர்கள் இந்த 5 ருத்திரர்கள். அவருக்கு கீழ் வேலை செய்பவர்கள் பல ஏவலாளிகள். இந்த பயிர் என்பதுதான் உயிராக இருக்கிறது. அந்த உயிர் தான் இந்த விளைவை தருகிறது. அந்த உயிர் இருக்கிற காரணத்தால் இந்த 5 காவல் தலைவர்களும் அவருக்கு கீழ் உள்ள நிர்வாகிகளும் இயங்குகின்றார்கள். இந்த காவல் தலைவர்களுடைய தலைமகனாகிய இறைவனிடமிருந்து இது சரியாக போய்விட்டது, விளைந்து விட்டது, இதனுடைய வேலை முடிந்தது என்று ஓலை வருமானால்
இவர்கள் உடனடியாக அந்த காவலை விட்டுவிட வேண்டும். அந்த பயிர் முற்றிலும் விளைந்திருக்கிறதா அல்லது பாதியில் இருக்கிறதா, அது முக்கால் தரத்தில் இருக்கிறதா என்றெல்லாம் இந்த மானிட உடம்பு என்ற இந்த விவசாய நிலத்தில் இந்த காவல் தலைவர்கள் பார்ப்பதில்லை. மண்ணில் செய்கிற விவசாயமும் விதிவசத்தால் அது முழுமை பெற்று அது மகசூலாக ஆவது என்பது நம்முடைய வசத்தில் இல்லை. இயற்கை பேரழிவுகளால் அது பாதியிலேயே பலனற்று போய்விடலாம். இப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த மானிட உடலில் இறைவன் செய்கிற இந்த விவசாய வேலை, அது பூத்து அந்த கதிர் விடுகிற காலமாக இருந்தால் அந்த விளைச்சல் அந்த மண்ணுக்கு அந்த நிலத்திற்கு அவ்வளவுதான் என்றால் அந்த காவல் விடப்படும். அது முழுமையாக விளைந்து முழு பயனை தருந்து அது நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்றாலும் அந்த காவல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவற்றையெல்லாம் நிச்சயம் செய்வது அந்த தலைமகனாகிய இறைவன். இந்த இறைவன் நேரடியாக ஒவ்வொரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறாரா என்றால் அவருடைய தொழில்நுட்பத்தில் அது இல்லை. அவருடைய மனம் என்ன எண்ணுகிறதோ அவையெல்லாம் உத்தரவுகளாக ஒரு பிரம்மாவிடம் சென்று, பிரம்மா நல்வினை தீவினை பயன்களை மொத்தமாக என்ன சேமித்து வைத்திருக்கிறான் இந்த மனிதன் என்று பார்த்து, அவர் படைக்கும் போதே, படைத்தல் என்பது பிரம்மா எங்கோ ஒரு லோகத்தில் இருந்து படைக்கவில்லை. பிரம்மா இந்த உடம்புக்குள்ளேயே தான் இருக்கிறார். இதை நான் முன்பே பல தொடர்களில் திருமந்திரத்தின் பாடல்களின் ஆதாரத்தோடு நான் கூறியிருக்கிறேன். சிவபெருமானும் எங்கோ இருப்பது எங்கும் இருக்கிறார். ஆனால் உடம்புக்குள் சிறப்பாக நுழைகிறார். ஜீவாத்மாவும் அதுபோலவே எங்கும் நிறைந்திருந்தாலும் அது தனித்தன்மையோடு செயல்படும் இந்த ஞான முதிர்ச்சி பெறுகிற வரையில். அது ஒரு பாத்திரத்து நீராக இருக்கிற வரையில் ஒரு காவிரி தண்ணீர் ஒரு செப்பு பாத்திரத்திலோ வெள்ளி பாத்திரத்திலோ அல்லது வேறு மண் பாத்திரத்திலோ கூட அது இருக்கலாம், தங்க பாத்திரத்தில் கூட இருக்கலாம். அது எந்த பாத்திரத்தில் இருந்தாலும் காவிரி நீர் என்ற போதிலும் அது காவிரி ஆறு என்ற தன்மையை அடையாது. காரணம் மேலே உள்ள உரை. அதனால் அதற்கு ஒரு தனித்தன்மை ஏற்படுகிறது. அது மீண்டும் போய் காவிரியை அடைந்தால் மட்டுமே அது அடையாளம் தெரியாமல் காவிரி நீர் என்று ஆகிவிடும். ஆறு என்ற பெயருக்குள் அடங்கிவிடும். அதுவரையில் அது தனித்தன்மையோடு அது எந்த பாத்திரத்தில் இருக்கிறதோ அந்த பாத்திரத்தின் குணங்களை பொறுத்து இதற்கு ஒரு மதிப்பும் உயர்வும் வருகிறது. அதுபோல இந்த ஜீவாத்மா தன்னை அறியாமல் பலவிதமான மாயைகளை எடுத்துக்கொண்டே பிறவிகளை எடுத்திருக்கிற காரணத்தால் அதன் தனித்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அது தன்னில் தானே கரைந்து இறைவனோடு ஒன்றுகிற வரை அதற்கு அந்த தனித்தன்மை மாறாது. அதனால் ஒரு படைப்பு என்பது நடக்கின்ற போது ஒரு மானிட சரீரத்தில் இருந்துதான் இன்னொரு மானிட சரீரம் உருவாகிறது. இதற்கும் ஜோதிடத்திற்கும் என்ன தொடர்பு என்று எண்ணிவிட வேண்டாம். இந்த அடிப்படை தெரிந்தால்தான் ஜோதிடமே தெரியும். ஆகவேதான் இதை நான் கூறுகிறேன். ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்பு வாயிலாக இந்த சிருஷ்டி தொழில் நடக்கிறது. அதையும் நான் முன்பே கூறியிருப்பேன். பிதுர் கர்ப்பம் 2 மாதங்கள் வரை இருக்கும். தாயினுடைய கர்ப்பம் 8 மாதங்கள் என்று 10 மாதங்கள் 300 நாள்கள் என்று அதை ஞானிகள் வகுத்திருக்கிறார்கள். முந்தித் தவம் கிடந்து 300 நாள் சுமந்து என்று பட்டினத்து பெருமான் கூறுகிறார். இந்த 300 நாள் சுமப்பது தந்தையும் தாயும் இருவருமே சுமக்கிறார்கள். தந்தை
45 நாள் முதல் 60 நாள்கள் வரை தந்தை சுமக்கிறார். எஞ்சிய நாள்களை தாய் சுமக்கிறார். இதில் சில நுணுக்கமான காரணங்களால் சற்று முன்னும் பின்னுமாக இந்த தந்தையினுடைய கற்பகாலம் குறையலாம். இப்படி இதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. ஆகவே ஒரு உடம்பிலிருந்து இன்னொரு உடம்பு படைக்கப்படுகின்ற அந்த காலத்திலேயே அகண்ட வியாபகமாக இருக்கிற இறைவன் ஒரு சிறு கீற்றாக இந்த ஜீவனை தொடர்ந்திருக்கிறார். சூரியனிலிருந்து வெளிவருகிற கதிர்வீச்சுக்கள் கோடிக்கணக்கான கதிர்வீச்சுக்கள். அதில் ஒரு கதிர் என்று நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு பிரபை என்று எடுத்துக்கொண்டால், அது இந்த சிவபெருமானுடைய ஒரு கலை, அந்த ஒளிக்கலை. அந்த ஒளிக்கீற்று ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. ஆகவேதான் இறைவன் தனியே பேசப்படுகிறார். சூரியன் வேறு கதிர் வேறு என்று கூற முடியாது. ஆனால் சூரிய கதிரினுடைய தன்மை முழு சூரியனாக ஆகிவிடவும் முடியாது. சூரியனிலிருந்துதான் வருகிறது. ஆனால் அதனுடைய வேகங்கள் குறைக்கப்பட்டு வருகிறது. அதுபோலவே இந்த ஜீவாத்மாவும் அகண்ட வியாபகமாக இருந்தாலும் அதுவும் ஒரு தனித்தன்மை பெற்று விளங்குகிறது. இதுதான் இந்த வாழ்வினுடைய இரகசியம். எங்கும் பறந்திருக்கிற இறைவன் அவருடைய ஒளிக்கலைகள் ஒவ்வொன்றும் பல ஆயிரம் கோடிகளாக அது பிரிந்து பல உயிர்களிடம் அது தங்குகிறது. அந்த ஜீவாத்மாக்களும் பல கோடி ஒளிக்கலைகளாக பிரிந்து இந்த இறைவனை தொடர்ந்தே செல்லுகிறது. இந்த இறைவன் செல்வது அறிந்தே அவர் செய்கிறார், அறிந்தே அவர் இருக்கிறார். ஆன்மா பலவிதமான மாயை மயக்கங்களால் சூழப்பட்டு இந்த இறைவனுடைய தன்னுடைய பயணத்தை தான் யார் என்று புரியாமல் தொடர்கிறது. அதனால்தான் இந்த பிறப்பிறப்பென்றும் இறைவன் வேறு ஜீவன் வேறு என்றும், பிறந்தது போலவும் இறந்தது போலவும் சுகதுக்கங்களை அனுபவிப்பது போலவும் பலவிதமான மயக்கங்கள், ஒரு பிறவி என்ற ஒரு மயக்கம், அதன் பிறகு இந்த உடலை நீக்கியவுடன் கண்ணுக்கு தெரியாத வேறு ஒரு உலக வாழ்வு, அந்த வாழ்வு முடிந்தவுடன் மீண்டும் மானிட தேகமோ அல்லது வேறு பல உயிரினங்களாகவோ இந்த பிறப்புகள் என்ற சுழற்சிக்குள் சென்று செயல்களை பொறுத்து மீண்டும் மீண்டும் இந்த யாத்திரை தொடங்கி கொண்டே இருக்கிறது. இப்போது நான் முதலில் கேட்ட கேள்விப்படி வான்வெளி கிரகங்கள் வெளிவிட்டு கொண்டே இருக்கிறது கதிர்வீச்சுகளை. வானத்தினுடைய தன்மையை பொறுத்து, இயற்கையை பொறுத்து கதிர்வீச்சுகள் சரியாக வருவதில்லை என்பது யாருக்கு என்றால், அதை கணித்து சொல்லுகிற ஜோதிடருக்கு அவை புலப்படாது என்பதுதான் இதனுடைய இரகசியம். ஆனால் இறைவனுடைய நிர்வாகிகளுக்கு அது போன்ற எந்த கஷ்டங்களும் இல்லை. அவர்கள் வினைப்பயனை ஓட்டுவதற்கு பல அடுக்கு நிர்வாகங்கள் இருக்கிறது. அதற்குத்தான் அந்த வயல் என்ற ஒரு உதாரணத்தை நான் கூறினேன். வயலுக்கு உரிமையாளர் இருப்பார். 5 விதமான காவல் தலைவர்கள் என்பவர் பஞ்சருத்திரர்கள். இந்த உடல் படைக்கப்படும் போதே இந்த உடம்புக்குள் இருந்து இறைவனுடைய உத்தரவின்படி பிரம்மா இந்த படைப்பு தொழிலை செய்கிறார். ஆகவே பிரம்மா இருப்பது இந்த உடம்பில். அவர் படைப்பு தொழிலை செய்கிறார். நாராயணன் இருப்பது இந்த உடம்பில். அவர் காத்தல் தொழிலை செய்கிறார். ருத்திரன் இருப்பது இந்த உடம்பில். அவர் அழித்தல் என்ற செயலை செய்கிறார். அந்த அழிப்பு என்பது என்றோ ஒரு நாள் வரக்கூடிய மரணமும் அதில் அடங்கும். தினந்தோறும் உறக்கம் என்கிற மரணமும் அதில் வருகிறது. தற்காலிகமாக அவ்வப்பொழுது தன்னை மறந்து விடுகிற அந்த உறக்கமும் இருக்கிறது. இந்த தூல உடலை விட்டு சூக்கும உடலை யோக அனுபவங்களில் பிரிக்கிற மரணமும் இருக்கிறது. இப்படி இந்த மரணம் சம்ஹாரம் என்று என்றோ ஒரு நாள் அழிக்கப் போகிறார் என்பது இதன் பொருள் அல்ல. தினந்தோறுமே இந்த படைத்தல், காத்தல், அழித்தல்
என்கிற வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இவற்றை சற்று யோசித்து பார்த்தால் நன்றாக விளங்கும். அதன் பிறகு சதாசிவன் மகேஸ்வரன் மறைக்கிறார். அநேக விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. தான் யார் என்பது மறைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கு முன்பு எங்கிருந்தோம் என்பது மறைக்கப்படுகிறது. இனி என்ன நிலைக்கு போகப் போகிறோம் என்பதும் மறைக்கப்படுகிறது. அடுத்த நாளிகை என்ன நடக்கப் போகிறது என்பதும் மறைக்கப்படுகிறது. இப்படி அநேக விஷயங்கள் மறைக்கிறார் அந்த மகேஸ்வரன். அதன் பிறகு அந்த உடம்புக்குள்ளே அருளை செய்வதற்கு சதாசிவன் இருக்கிறார். இந்த பக்குவ நிலை அறிந்து இந்த உடம்புக்குள்ளே இருந்து இந்த சதாசிவன் ஞானத்தை வழங்குகிறார். அப்போது இந்த படைக்கிற செயலை செய்யும் போது மானிட உடலில் தலை ஓட்டிலே கபால ஓட்டிலே இந்த மனிதனுடைய வினைப்பயன்படி இவன் என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும் என்பது தற்காலத்திய சிம் கார்டு என்று கூறுவது போல் இந்த மண்டை ஓடுகளிலே குறிப்பாக பிரம்மனால் எழுதப்படுகிறது. இந்த பிரம்மனால் எழுதப்பட்ட இந்த தலை ஏட்டு ரகசியங்களை பஞ்சருத்திரர்கள் கண்காணித்து அந்த வினைப்பயன்களை ஓட்டுவதற்கு பல ஏவலாள்களை வைத்து ஒவ்வொரு உடம்பையும் தனித்தனியே காவல் காக்கிறார்கள், தனித்தனியே இயக்குகிறார்கள். இது வான்வழி கிரகங்கள் வந்தால் சரியில்லை என்று ஜோதிடருடைய அறிவுக்குத்தான் எட்டாமல் போகுமே தவிர, இந்த உடம்புக்குள்ளே ஒரு கோயிலும் உடம்புக்குள்ளேயே ஒரு இறை நிர்வாக மிகப்பெரிய ஒரு அலுவலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தால் இவர்களுக்கு இந்த மறைப்பு என்பது இல்லை. இவர்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டு விடுகிறது. இந்த உடலில் இந்த மனிதன் எதை எதை எந்த காலங்களில் எப்படி எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்ற உத்தரவுகள் அவர்களுடைய கண்களுக்கு ஒருபோதும் மறைக்கப்படப் போவதில்லை, மறைக்கப்படுவதும் இல்லை. கண்டு கூறுகிற மானிடர்களுடைய ஆற்றல் இதன் மூலம் குறைகிறது. அந்த ஆற்றல் இன்மையால் இவர்களால் சரிவர அவற்றை கண்டு கூற முடியவில்லை. இந்த கேள்வி வர வேண்டும். அவ்வாறு அந்த கதிர்வீச்சுகள் சரியாக வரவில்லை என்றால் இந்த மனிதனுடைய வினைப்பயன்படி இவனுடைய சுகதுக்கங்கள் தள்ளி போய்விடுமா என்ற கேள்வி பொதுவாக இதை ஆழ்ந்து கவனித்தவர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆனால் அது ஜோதிடர்கள் கண்களைத்தான் மறைக்கிறதே தவிர இறைவனுடைய நிர்வாகத்தில் இம்மியளவு தவறுகளும் நடக்காது. காரணம், இந்த அடுக்குகள் இந்த உடம்புக்குள்ளேயே இருக்கிறது. மனிதர்கள் எங்கோ இருந்து கொண்டு இறைவன் ஆட்டுவிக்கிறார் என்ற ஒரு மனக்கற்பனையில் ஆண்டாண்டு காலமாக பிறவிதோறும் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது இறைவனுடைய மறைப்பு தொழிலில் ஒரு பகுதி. இங்கிருந்துதான் செய்கிறார் என்பதே மறைக்கப்படுகிறது. இங்குதான் இறைவனுடைய அனைத்து வேலைகளும் நடக்கிறது என்ற இரகசியமும் மறைக்கப்படுகிறது. இறைவனுடைய நிர்வாகிகள் இங்கிருந்து கொண்டுதான் அனைத்து செயல்களையும் செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே இருந்து செய்கிறார்கள் என்ற உண்மை மறைக்கப்படுகிறது. இப்படி இந்த ஜீவனுக்கு மறைக்கப்படுகிற விஷயங்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. அதன் பொருட்டாக இந்த ஜோதிட நிலையில் கண்டு கூறுபவர்களுக்குத்தான் இந்த குழப்பங்கள், இந்த இடையூறுகள் எல்லாம் ஏற்படுகிறதே தவிர பலன்களை தருகிற அந்த நிர்வாகிகளுக்கு எந்த விதமான தடைகளும் எப்போதும் வரப்போவதில்லை. அவர்கள் உள்ளே இருந்து அந்த வினைப்பட்டியலை பார்த்து பிரம்மனே அங்குதான் இருக்கிறார். பிரம்மா எழுதிய எழுத்து தலை ஓட்டிலே ஒரு சங்கேத குறிப்பாக ஒரு கோடு போல் இருக்கிறது. அதையும் நான் முன்பே கூறியிருக்கிறேன். ஒரே மண்டை ஓட்டில் இருக்கிற குறியீடுகள் அனைத்து மண்டை ஓடுகளிலும் இருக்காது. அது வேறு வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அதை அந்த மொழி தெரிந்தவர்களுக்கு அதை கண்டுபிடித்து கொள்ள முடியும். அதை பிரம்மலிபி என்றே கூறுவார்கள்.
தலை எழுத்து என்று நாம் கூறுகிற வழக்கம் ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. விதி ஏடு என்று ஞானிகள் கூறுகிறார்கள். விதி ஏட்டை கிழிப்பதுவே என்று சித்தர்களும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்று அருணகிரி பெருமானும் கூறுகிறார்கள். அந்த தலைமேல் பிரம்மன் என்னென்ன சுகதுக்கங்களை அனுபவிக்க வேண்டும் என்று படைப்பு காலத்திலேயே அவர் எழுதி வைக்கிறார். அவருடைய எழுத்தை அழிப்பதற்கும் மாற்றுவதற்கும் இறைவன் ஒருவருக்கே அந்த ஆற்றல் இருக்கிறதே தவிர மற்ற எவராலும் அதை மாற்றுவது இயலாத காரியம். அல்லது இறைவனுடைய பிரதிநிதியாக இறைவனுடைய பரிபூரண அருள் கடாட்சத்தை பெற்று அவர் சார்பாக உயர்ந்த நிலை பெற்ற ஞானிகள் அந்த விதியை மாற்றுகிறார்கள். அதையும் ஞானிகளே கூறுகிறார்கள். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே என்று திருமந்திரம் கூறுகிறது. அதையே அருணகிரி பெருமான் என்ன கூறுகிறார் என்றால், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில், தெங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. அயன் என்பது பிரம்மாவுக்கு ஒரு பெயர். அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகள் என் சிரசின் மேல் பட்ட காரணத்தால் பிரம்மா எழுதிய எழுத்துக்கள் அழிந்தது. அதன் பிறகு பிரம்மாவுக்கு அங்கு வேலை இல்லை. இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு இறைவனுடைய நேரடி நிர்வாகத்தில் இந்த ஞானிகள் வருகிறார்கள். இவர்களுக்கு இறைவன் அளவிலாத சுதந்திரங்களை வழங்கியிருக்கிறார். அவர்கள் அந்த மனிதர்களுடைய நேர்மையையும் உண்மையையும் தவப்பயன்களையும் பொறுத்து அந்த ஞானிகள் தங்களுடைய அறிவை, ஞானத்தை இவர்களுக்கு வழங்குகிறார். இப்படி இந்த இறைவனுடைய தொழில்நுட்பம் மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதங்களாக இருக்கிறது. அதில் ஒரு சிறிதளவு நான் கூறியிருக்கிறேன். கூற முடியாத அளவு உள்ள விஷயங்கள் கணக்கில்லாமல் இருக்கிறது. ஒவ்வொரு நொடியும் ஒரு மனிதர் ஒரு பேச்சிலே கேட்கும்போது பலர் இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தை தாண்டி அவருடைய மனம் அநேகருக்கு போவதே இல்லை. இதை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னோடு பழகுகிறவர்களுக்கு சொல்லுவேன். நான் ஒரு சிந்தனையில் போனால் இவருடைய பேச்சு எந்த நேரமும் இந்த பூலோக தொடர்பாகவே இருக்கும். ஆலயத்திற்கு செல்வதற்கு ஒரு நண்பர் வருவார். அவ்வாறு செல்லும்போது அவர் இந்த பிரபஞ்ச விவகாரங்களையே பேசி கொண்டிருப்பார்கள். அப்போது நான் அதிதீவிரமாக இருந்த காலம். இதை கேட்பதற்கு எனக்கு மிக கடினமான ஒரு மனநிலை இருக்கும். இதை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இருக்காது. அப்போது நான் அவரிடமே கூறினேன், சுற்றி சுற்றி இந்த 5 புலன்களும் இந்த மண்ணுலக வாழ்க்கையும் இந்த உடம்பை தாண்டியே உங்களுக்கு சிந்தனை மேலே போவதே இல்லை. அவர் ஞானங்களை என்னிடம் கேட்க முயன்று என்னை தொடர்ந்து வந்தவர். ஆகவே நான் பலகாலம் பார்த்து, என்னையா ஒரு ஓய்வு நேரம் என்று ஞானத்தை கேட்க வருகிறீர்கள்? அவ்வாறு வரும்போதும் இந்த பிரபஞ்சம் தொடர்பான சிந்தனைகள் உங்களை இந்த அளவு வலிவாக பிடித்திருக்கிறது. உங்களை மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவரையுமே அது பிடித்து ஆட்டுகிறது. கொஞ்சமாவது உள்முகமாக திரும்புங்கள். இந்த வெளிமுகமாக இந்த கண்ணில் காண்கிற மாயக் காட்சிகளையே உண்மை என்று நம்பி நீங்கள் வாழும் வரை வேறு ஒரு இரகசிய உலகத்தை உங்களால் பார்க்க முடியாது. இதை தாண்டி சற்று சிந்தியுங்கள் என்று நான் சொல்வது வழக்கம். அவ்வாறு எல்லாம் இறைவனால் நிர்வகிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் கேட்பார்கள், இதுவும் இறைவனுடைய நிர்வாகத்தில் தான் இருக்கிறதா?
அப்போது சொல்லுவேன், ஐயா நீ இன்று என்ன சாப்பிட வேண்டும், எடுத்த சாப்பாட்டை நீ சாப்பிட்டு முடிக்க வேண்டுமா, முடிக்காமலே பாதியிலே போக வேண்டுமா என்பது வரை இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. நான் முதலில் கூறியபடி கட்டுக்காவல்கள் அதிகமாக இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன். ஒன்றே பல வடிவமாக எடுத்து தனித்தனி காவலாளிகள் அந்த உடம்புக்கு இருக்கிறார்கள். அந்த பிறவி ஓயும் வரை இந்த தனித்தன்மை உடைய நிர்வாகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இறைவனும் தன்னுடைய கலைகளில் ஒன்றை வைத்து இந்த ஜீவனை தொடர்ந்தே சென்று கொண்டிருப்பார். இப்படி இதை நுணுக்கமாக ஆய்வு செய்ய வேண்டும். காலங்கள் வரும்போது மேலும் மேலும் எப்படியும் இந்த ரகசியங்கள் அனைத்தையும் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். இறைவனுடைய இசைவு அவ்வாறு தான் இருக்கிறது. இயன்ற வரை நான் அதை கூற முயற்சிக்கிறேன். அப்போது இந்த உணவை எடுத்தவன் அதை சாப்பிட்டு முடிப்பதற்கும் இறைவனுடைய அருள் தேவைப்படும். இதெல்லாமா இறைவன் பார்க்கிறார் என்று அது சாதாரணமான நிலையில் அவர்கள் கேட்கிறார்கள். காரணம் தன்னை வேறு ஒரு சக்தி ஆட்டுகிறது என்கிற அந்த உண்மையை இறைவன் அடியோடு மறைத்து வைத்திருக்கிறார் பல ஜீவன்களிடம். தன்னை சுதந்திரவானாகவே எண்ணும் ஒரு நிலை. உண்மையில் ஜீவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அது பலவிதமான முக்குணங்களாலும் மும்மலத் தொடர்புகளாலும் மாயையால் தொடரப்பட்டு தன்னை மறந்து அலைகிற காரணத்தால் அது சுதந்திரத்தை இழக்கிறது. தற்சுதந்திரத்தை இழந்துதான் அது கட்டுப்பட்டு கிடக்கிறது. அந்த கட்டுப்பட்டு கிடக்கிறோம் என்ற உணர்வு, ஒரு தேகம் என்பது ஒரு சிறைச்சாலை. இதில் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய விருப்பப்படியே நாம் இங்கு வரவில்லை. எந்த செயலையும் அந்த இறைவனுடைய அருள் இன்றி இந்த வாழ்வில் நாம் நடத்திவிட முடியாது என்ற ரகசியமே பலருக்கு மறைக்கப்படுகிறது. அவ்வாறு மறைக்கப்படுவதால் அவர்கள் புறத்தே பல பல காரணங்களை தேடி அலைகிறார். அவ்வாறு வரும்போது ஒரு பொதுவான கேள்வி வரும். நான் ஒவ்வொருவரும் பலர் கேட்பார்கள், ஐயா இந்த முறை யார் அரசாட்சி செய்ய வருவார்? ஜோதிடம் என்று வந்த காரணத்தால் பலர் பல யூகங்களை சொல்லுகிறார்கள். அப்போது நான் சொல்லுவேன், அப்பா இதெல்லாம் கடைசி நேரங்களில் மாறும். தவிர ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்றாலும் அதற்கான அந்த கிரக அமைப்பு அல்லது வினை பட்டியல் படி அவனுக்கு அந்த ஹோல் வினை இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வர முடியாது. ஒரு அரசன், இது இன்று எந்த பெயரை வைத்து கொண்டாலும், ஒரு அரச பதவி, அரச யோகம் என்பது இறைவனுடைய நிர்வாகம் தீர்மானிக்கிறது. அந்த நபர்தான் எத்தனை இடையூறுகள் இருந்தாலும் அதை தாண்டி அவர் அந்த அரச யோகத்தை பெறுவார். அதையும் தடுப்பதற்கு வாய்ப்பில்லை. இன்று ஒரு மனிதர் மிகச் சிறப்பாக இருக்கிறார், இவரை விட்டால் வேறு ஆளே இல்லை என்று மனிதர்கள் எண்ணி இருக்கிற நேரத்தில் வேறு ஒரு நபரை கொண்டு வந்து சேர்ப்பதும் அந்த விதி. ஒரு புதிதாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி, ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நாம் பல உலகங்களிலும் பல உலக நாடுகளிலும் பார்க்கிறோம். ஒரு பெரிய தலைவர் அவர்தான் இருப்பார் என்றால் அவருக்கு போட்டியாளராக திடீரென்று ஒருவர் உதயமாகிறார். மக்கள் அனைவருடைய உள்ளமும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் மாற்றப்படுகிறது. ஆகவே அந்த அரச யோகம் யாருக்கு இருக்கிறதோ அந்த மனிதன் எந்த சூழ்நிலையிலும் வந்து விடுவான். இது மானிட கண்கள் இதற்கு பல காரணங்களை தேடுகிறது. அவரும் இவரும் சேர்ந்தால் வந்து விட்டார், இவருடைய திறமையால் வந்தார், திறமையின்மையால் வீழ்ந்தார் என்று அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவகாரங்கள். அதை வைத்துத்தான் இன்று இந்த உலகமே இயங்குகிறது. அநேகருடைய பொழுதுபோக்காக இந்த உலக நிர்வாகம், இறைவனுடைய நிர்வாகத்தை என்னை போன்றவர்கள் சதாகாலமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் அந்த நிர்வாகத்தையே
பிரதானமாக எடுத்து சிந்தித்தார்கள், நமக்கு சொன்னார்கள். ஆனால் சாமானிய மனம் இந்த உலக நிர்வாகத்தை யார் எப்படி செய்வார்கள், யார் வருவார், எத்தனை இடங்களை பிடிப்பார் என்று ஜோதிடர்களும் இதையே பிரதானப்படுத்தி பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஒரு 20 பேர் இருந்தால் 20 பேரும் 20 கருத்துக்களை சொல்லுவார்கள். ஒருவர் சொல்லும்போதே இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம் என்று சொல்லுவார். இவையெல்லாம் பல விஷயங்கள் நான் ஜோதிடத்தில் கூறியது போல மிகச்சிறந்த நிலை பெற்றவரும் 60% மேல் சொல்ல முடியாது. மற்றவையெல்லாம் 15, 20 என்ற கணக்கில் வரும். இன்று எப்படி போய்கொண்டிருக்கிறது என்றால், ஒரு 10, 15 விஷயங்கள் சொல்லுகிறோம். ஒரு மனிதர் சொல்லுகிறார். அதில் ஒரு 7, 8 சாதகமாக சொல்லிவிட்டு ஒரு 7, 8 பாதகமாக சொல்லிவிடுவார்கள். அதில் எப்படியாவது இதில் 3 அதில் 3 நடக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று அநேக ராசி கணிப்புகள், குரு பெயர்ச்சி கணிப்புகளிலிருந்து சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என்று தினந்தோறும் சந்திரனுடைய பெயர்ச்சி, புதன் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி வரை இன்று பலன்கள் கூறப்படுகிறது. இவையெல்லாம் இந்த கிரகங்கள் தன்போக்கிலே செய்கிறது என்ற ஒரு மாய மயக்கத்தால் சொல்லப்படுகிற காலக்கணிப்புகள். கிரகங்களுக்கு பட்சபாதங்கள் இல்லை. இவருக்கு இதை கொடுக்க வேண்டும், அவருக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று குரு வந்து விட்டார், உங்களுக்கு அள்ளி வழங்கி விடுகிறார். சனி வந்தார், உங்களை அடியோடு நாசம் செய்ய போகிறார். ராகு கேதுக்கள் சரியில்லை, நீங்கள் மிகப்பெரிய சரிவை சந்திக்கப் போகிறீர்கள். ஒரு மிகப்பெரிய இழப்பு உங்களுக்கு வரப்போகிறது. மிகப்பெரிய கண்டம் வரப்போகிறது. அதை இறைவனாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு மாதத்தில் இது நடந்தே தீரும் என்று ஒரு ராசிக்கு இதை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் இறை நிர்வாகத்தை பற்றி சற்றும் யோசிக்காமல், கிரகங்கள் தன் இச்சைப்படி அது பலன்களை கொடுக்கிறது. சனி வந்துவிட்டால் அனைவரையும் சனி கெடுத்து விடுவதில்லை. குரு வந்துவிட்டால் அனைவருக்கும் யோகங்களை அள்ளி வழங்கப் போவதில்லை. ஒரு ரேஷன் கடையில் ஒரு மனிதனுக்கு எத்தனை கிலோ சர்க்கரை, எவ்வளவு அவருக்கு அரிசி கொடுக்க வேண்டும், எவ்வளவு மண்ணெண்ணெய் தர வேண்டும் என்பதெல்லாம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அந்த கார்டிலே அவைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் கொடுக்க முடியுமே தவிர, அந்த கடை ஊழியர் நினைத்தபடியெல்லாம் இந்த பொருள்களை கொடுத்து விட முடியாது. அதுபோல கிரகங்களுக்கு என்று தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கிடையாது. பிரம்மனுடைய வினைப்பட்டியலை பார்க்கிறது. அந்த வினைப்பட்டியலில் என்ன இருக்கிறதோ அதை செய்கிற உரிமை கிரகங்களுக்கு இருக்கிறது. பிறகு ஏனையா கிரகங்களை வழிபட வேண்டும் என்றெல்லாம் வந்தது என்பதிலும் பல விஷயங்கள் இருக்கிறது. அது அடுத்தடுத்த தொடர்களில் நான் அதை விளக்குகிறேன். இப்படி இந்த அடிப்படைகள் தேவையா என்றால், இந்த அடிப்படைகளை முதலில் நன்றாக புரிந்து கொண்டால்தான் இந்த ஜோதிடம் ஏன் முழுமையாக செய்ய முடியவில்லை என்பதும், இதை எந்த அளவு நமக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இவை எதையுமே தெரிந்து கொள்ளாமல், இது மனிதர்கள் ஏதோ கிரகங்கள் சனி பார்த்து வருகிறார், அவர் மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொடுப்பதற்கு இந்த ராசியிலிருந்து இந்த ராசிக்கு புறப்படுகிறார் என்று இவைகளெல்லாம் மனக்கற்பனைகளால் உருவாக்கப்படுகிறது. எந்த ஒரு அரசு அதிகாரிகள் மனித நிர்வாகத்தில் பார்த்தால் அவருக்கு என்ன மேலிடத்து உத்தரவு இருக்கிறதோ அதை அவர் செயல்படுத்துகிறார். அந்த செயல்படுத்துகிற விதம் என்பது இந்த மனிதன் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து அமைகிறது. அதுபோலவே முன்வினை பயனால் நன்மையையோ தீமையையோ வழங்கக்கூடிய அந்த தகுதி பெற்ற கிரகங்களை இந்த மனிதனுடைய நன்னடத்தைகளால் அதனுடைய சிரமங்களை
சற்று குறைக்கலாம். அதற்காகத்தான் கிரகங்களையும் வழிபாடு செய்யுங்கள் என்று வந்தது. ஒரு கடுமையான உத்தரவை ஒரு அரசு அதிகாரி நிறைவேற்ற வருகிறார் என்றால், இந்த மனிதர்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை பொறுத்து அவருடைய அணுகுமுறைகள் மாறும். இப்படி மானிட நிர்வாகத்திலே விதி நடக்கத்தான் போகிறது, அவர் செய்யத்தான் செய்யப் போகிறார். ஆனால் அந்த அணுகுமுறை அந்த ஒரு சிறு சுதந்திரம் அவரிடம் இருக்கிறது. அதைப்போல இந்த கோள்கள் மனிதனுடைய மனநிலையை பூர்வ கர்மாக்களால் பல பாவங்களை செய்திருக்கிறான், தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், தற்போது உள்ள நடைமுறையை பார்த்து அந்த கிரகங்கள் அந்த மனிதனுக்கு சற்று எளிமையாகவும் சற்று கடுமையாகவும் மாற்றுகிற ஆற்றல், அந்த சுதந்திரம் அந்த கிரகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இறைவனால். ஆகவே பல விதங்களிலும் மனிதனுடைய நடத்தை தான் அங்கு பார்க்கப்படுகிறது. முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்கள் இவர்களுக்கு தெரியப் போவதில்லை, புண்ணியத்தையும் அதுபோல் அறியப் போவதில்லை. புண்ணியத்தை கொடுக்கும்போது எந்த கவலையும் ஆராய்ச்சியும் செய்யாத மனித மனம் கெடுதல்கள் வரப்போகிறது என்றவுடன் அச்சப்படுகிறது. அதை சாதாரணமாக உள்ள நிலை பெற்றவர்கள், அவர்கள் இந்த கிரகங்களே முழு பொறுப்பாளிகள், கிரகங்கள் இறைவனுடைய வேலையை நிறைவேற்ற வந்த பணியாளர்கள் என்ற எண்ணம் போய், அது தன்னிச்சையாக அவர்கள் வழங்குகிறார்கள். உன்னை அடியோடு காலி செய்துவிடும், நடுத்தருவுக்கு கொண்டு வந்துவிடும் என்று செய்திகள் சொல்லப்படுகிறது. உன்னை கோடீஸ்வரனாக்கியே தீரும், அது மிகப்பெரிய கோடிகளை கொட்டப் போகிற ராசிகள் என்றெல்லாம் வருகிறது. அது எப்படி கோடிகள் கொட்டும் என்பது அது சொல்பவருக்கும் இறைவனுக்கும் தான் அது தெரியும். சாமானிய நிலையில் இருப்பவர்களுக்கு எப்படி கோடி வரும் என்றெல்லாம் நான் கேட்பதுண்டு. என்னையா இதெல்லாம் ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. சாமானியமாக மாத சம்பளம் வாங்குகிறவன், தின கூலியாக வேலை செய்பவனுக்கு எப்படி கோடிகள் கொட்டிவிடும்? இவையெல்லாம் ஒரு தற்காலிகமாக மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பது அல்லது அடியோடு மிரட்டுவது. அத்தோடு தீர்ந்தாய். இறைவனே ஒரு சமீபத்தில் ஒன்றை கேட்டார்கள். இறைவன் நினைத்தாலும் இந்த ராசிக்காரர்களை சிவபெருமானே நினைத்தாலும் காப்பாற்ற முடியாது என்று. இதெல்லாம் ஒரு ஆழமான சிந்தனை இல்லாமல் பலர் பலவிதமான தலைப்புகளால் மனிதர்கள் மனங்களை ஈர்த்து அதை எப்படியோ பார்க்க வைக்க வேண்டும் என்பதற்காக கையாளப்படக்கூடிய யுக்திகள் என்று நாம் எண்ண இடம் இருக்கிறது. அப்படித்தான் பல செய்திகள் கூறப்படுகிறது. தலைப்பின் மூலமாக உள்ளே எழுப்பது, அது சாதாரணமாக உள்ள நிலைக்கு அது சரியாக போய்விடும். ஞானம் என்ற நிலையில் அதுபோலெல்லாம் செயல்பட முடியாது. அதனால் இதனுடைய பல அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, இந்த ஜோதிடங்கள் எப்படி வேலை செய்கிறது, இந்த ரகசியம், தெய்வ நிர்வாக ரகசியங்களில் உள்ள ஒரு சிறிய பகுதியை உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். இதை நன்றாக நீங்கள் யோசித்து பாருங்கள். அதன் பிறகு இந்த ஜோதிடத்தையும் சிந்தித்து பாருங்கள். இதை எப்படி பயன்படுத்த வேண்டும், எந்த அளவு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும், மனிதனுடைய சுதந்திரம் எந்த அளவு இருக்கிறது என்ற ரகசியங்கள் உங்களுக்கு ஓரளவு விளங்கிவிடும். இதன் விசித்திரமான வினோத அனுபவங்களை அடுத்த தொடர்களில் கூறுகிறேன். மேலும் பார்க்கலாம். நன்றி.